ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது டே 14ஓட கிளாஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 13 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது எல்லாமே நம்மளோட யூடியூபோட பிளேலிஸ்டுக்குள்ள இருக்கும். அதை பார்க்கல அப்படின்னா அந்த கிளாஸஸை பார்த்துருங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எஸ்எஸ்சி 2025 எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஒரு கோர்ஸ் தான், 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சப்போஸ் நீங்க 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க 1499க்கு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ எந்த எக்ஸாம்க்காக நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்களோ அதுக்கான தனி பேட்ச் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளானு, மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு அதுல டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Read the given statement and conclusion carefully, assuming that the information given in the statement is true, even if it appears to be at variance with the commonly known facts. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கன்க்ளூஷன் அதுல நீங்க செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்தெந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ A less than or equal to S equal to M greater than N equal to B P greater than L ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. M க்கும் A க்கும் ரிலேஷன் பார்க்கணும். ஸோ M க்கும் A க்கும் ரிலேஷன் பாருங்க. A less than or equal to என்ன இருக்கு? A less than or equal to M ன்னு கிடைக்குமா? S equal to M ன்னா என்ன அர்த்தம்? M தூக்கி இங்க போட்டுறலாம். போட்டா A less than or equal to M ன்னு கிடைக்கும். A less than or equal to M னாலும் M greater than or equal to A னாலும் ஒண்ணு தானே. A வந்து M விட சின்னது அப்படியும் சொல்லலாம். M வந்து A விட பெருசு அப்படியும் சொல்லலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா A less than or equal to M. A வந்து M விட சின்னது அல்லது ஈக்குவல்னு அர்த்தம் இதுக்கு. ஓகே. ஸோ புரியுதா? A less than or equal to M M greater than or equal to A ஒண்ணுதான். அடுத்து M less than A யான்னு பாருங்க. நாம தான் இப்ப கன்ஃபார்மா சொல்லிட்டோம் M greater than or equal to A ன்னு. பின்ன எப்படி இந்த கன்க்ளூஷன் கரெக்ட் ஆகும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல? அப்ப இது ஃபால்ஸ் தானே. அப்போ கன்க்ளூஷன் ஒன்னு மட்டும் ஃபாலோ ஆகுது. ஓகே. ஸோ ஒன்லி ஒன் இஸ் ட்ரூ. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, in ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஒரு சமபக்க முக்கோணம் இருக்கு. அது வந்து XYZன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு சமபக்க முக்கோணம். If the length of the circumradius is 10 units and the length of the inner radius is 5 units, what is the length of side XY? ஒரு சமபக்க முக்கோணம் XYZ இல் சூழ்வட்ட ஆரத்தின் நீளம் 10 அலகுகளாகவும் அக ஆரத்தின் நீளம் 5 அலகுகளாகவும் இருந்தால் XY பக்கத்தின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நமக்கு என்ன தெரியும்? சர்க்கம் ரேடியஸ் ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட சர்க்கம் ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா A/√3 அப்படின்னு தெரியும். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? சர்க்கம் ரேடியஸ் வந்து 10ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 10 ஈக்குவல் டு A/√3. ஓகேவா? ஸோ ஏங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட பக்கம். ஸோ இந்த பக்கத்தை தான் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லுவோம். இதை வேணா XYZன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் என்னது? அதோட பக்கத்தோட அளவு. அப்போ 10 ஈக்குவல் டு A/√3. இதுல இருந்து ஏயோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10√3ன்னு கிடைக்கும். அப்ப அந்த பக்கத்தோட அளவு, அதாவது XY பக்கத்தின் நீளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10√3 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இதே கொஸ்டின்ல என்ன கேட்பாங்கன்னா அதோட அக ஆரத்தின் நீளம் என்ன, அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கேட்பாங்கன்னா இன் ரேடியஸ் என்னன்னு கேட்பாங்க. இப்ப இந்த கொஸ்டின்ல இன் ரேடியஸ் வந்து 5 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. சப்போஸ் இன் ரேடியஸ் கொடுக்காம என்ன பண்ணுவாங்கன்னா இன் ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த இன் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ரேடியஸ் ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னன்னா A/2√3. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ரேடியஸ் ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னா A/√3. ஓகேவா? ஸோ இன் ரேடியஸ் அப்படின்னா A/2√3. ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஏயோட வேல்யூ வந்து என்ன தெரியும்? 10√3ன்னு தெரியுமா? அப்ப 10√3/2√3 போடும்போது உங்களுக்கு கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ரேடியஸ் வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ தெளிவா புரிஞ்சிருச்சா? சர்க்கம் ரேடியஸ் ஒரு சமபக்க முக்கோணத்தோட
சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா a/√3. அதே இன் ரேடியஸ்க்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா a/2√3. உங்களுக்கு சர்க்கம் ரேடியஸ் கொடுத்துட்டு அந்த பக்கத்தோட அளவும் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா சர்க்கம் ரேடியஸ் கொடுத்துட்டு இன் ரேடியஸோட வேல்யூவும் கேட்பாங்க. ரெண்டுல எதுனாலும் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கான்செப்ட் வந்து ஒண்ணுதான். சர்க்கம் ரேடியஸ்க்கான ஃபார்முலா a/√3, இன் ரேடியஸுக்கு a/2√3. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு இன்னொன்னு கேட்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. In a given code language, botany is coded at இந்த மாதிரி. அதே மாதிரி விண்டோ வந்து எப்படி கோட் பண்ணுவீங்க? கொடுக்கப்பட்ட குறியீட்டு மொழியில் பாட்னிங்கிறது இந்த மாதிரி குறியிடப்படும். விண்டோவுக்கான குறியீடு என்னவாக இருக்கும்? இதை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பாட்னி, அதை எழுதிக்கோங்க. ஸோ BOTANY, பாட்னி, CQUCOA. ஓகே, ஸோ பில இருந்து சிக்கு போகணும். அப்ப என்ன பண்ணணும்? +1 எடுக்கணும். ஓல இருந்து கியூக்கு போகணும். அப்ப என்ன பண்ணணும்? +2 எடுக்கணும். ஏன்னா ஏபிசிடில ஓக்கு அடுத்து என்ன வரும்? பி வரும். பிக்கு அடுத்து தான் கியூ வரும். அப்போ ஓல இருந்து கியூக்கு போகணும்னா +2 எடுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? டீல இருந்து யூக்கு போகணும்னா டீக்கு அடுத்த லெட்டர் தான் யூ. அப்போ +1 எடுக்கணும். ஏல இருந்து சிக்கு போகணும்னா +2 எடுக்கணும். என்ல இருந்து ஓக்கு +1. ஒய்ல இருந்து ஏக்கு போகணும்னா ஒய்க்கு அடுத்து இசட், இசட்டுக்கு அடுத்து ஏ வரும். அப்ப என்ன பண்ணணும்? +2 எடுக்கணும். அப்ப இதுக்கான பேட்டர்ன் என்னன்னா +1 +2 +1 +2. ஓகே, இப்போ விண்டோக்கு அதே மாதிரி எழுதுங்க. WINDOW. ஓகே, ஸோ டபிள்யூல இருந்து +1 எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ். ஐக்கு அடுத்த லெட்டர் என்னது? ஜே, ஜேக்கு அடுத்து கே. +2 எடுத்தா ஸோ என், இதுல இருந்து என்ன பண்ணணும்? +1 எடுக்கணும். அப்போ ஓ வரும். டி, இதுல இருந்து +2 எடுத்தீங்கன்னா எஃப் வரும். இதுல இருந்து +1 எடுத்தீங்கன்னா பி வரும். இதுல இருந்து +2 எடுத்தீங்க அப்படின்னா ஒய் வரும். அப்போ XKOFPY. XKOFPYங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ எல்லா ஆப்ஷனும் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இங்க பாருங்க XKY, இந்த எஃப்க்கு பதிலாக இ கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இது தப்பு. இங்க XKY எஃப், பிக்கு பதிலாக கியூ கொடுத்ததுனால தப்பு. ஸோ ஒவ்வொரு லெட்டரையும் கவனமா பார்த்து ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க. The outer and inner radius of a hemispherical bowl are 40 cm, 35 cm respectively. Find the total surface area of the bowl. ஒரு அரைக்கோள கிண்ணத்தின் வெளி மற்றும் உள் ஆரம் முறையே 40 சென்டிமீட்டர் மற்றும் 35 சென்டிமீட்டர். கிண்ணத்தின் மொத்த புறப்பரப்பை கண்டறியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எந்த டாபிக்ல நம்ம பார்த்திருக்கோம்? மென்சுரேஷன் டாபிக்ல பார்த்திருக்கோம். உங்க பக்கத்துல நான் ஒரு கிண்ணம் வைக்கிறேன். அந்த கிண்ணம் வந்து என்ன வடிவத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரைக்கோள வடிவத்துல இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் அந்த கிண்ணம். இது வந்து ஒரு அரைக்கோள வடிவத்துல இருக்கு. ஓகே, ஸோ பாக்குறதுக்கு ஒரு கோலம் மாதிரி இருக்கா நான் வரைஞ்சிருக்கிறது? ஸோ அப்படி இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் இதை ஒரு கோலம் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த அரைக்கோளம். ஓகேவா? ஸோ இந்த கிண்ணம் இதுதான் என்னது? அந்த பவுல். ஓகேவா? ஸோ அந்த பவுல்ல பாத்தீங்கன்னா அதோட வெளிப்புற ஆரம். வெளிப்புற ஆரம்னா இங்க வெளியே ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இதுதான் வெளிப்புற ஆரம். சப்போஸ் நான் வரைஞ்சிருக்க படம் புரியலைன்னா உங்க வீட்டுல இருக்க கிண்ணம் இருக்கு இல்லையா? வீட்டுல எல்லாம் நம்ம நார்மலா குழம்பூத்தி எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா? அந்த கிண்ணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அதுவே எப்படி இருக்கும்னா ஒரு அரைக்கோள வடிவத்துல தான் இருக்கும். ஓகே, சோ அது எப்படி இருக்கும்? பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் வீட்ல. அப்படிதானே? அதை இன்னும் கொஞ்சம் நல்லா இமேஜின் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து இந்த அவுட்டர் ரேடியஸ், இன்னர் ரேடியஸ் எல்லாமே வர மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அவுட்டர் ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. அவுட்டர் ரேடியஸ்ங்கிறது வெளியே போட்டிருக்க பெரிய சர்க்கிள்ல இருந்து இங்க வரக்கூடியது. இதுதான் அவுட்டர் ரேடியஸ். இதோட அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர். இன்னர் ரேடியஸ்ங்கிறது உள்ள இருக்கக்கூடிய இந்த குட்டி சர்க்கிள். ஓகேவா? சோ இதோட ரேடியஸ் இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது. ரேடியஸ்னா என்னது? ஒரு வட்டத்தோட மையத்துல இருந்து நம்ம எப்படி கோடு போட்டாலும், ஒரு வட்டம் இருக்குன்னா வட்டமோ கோலமோ அதோட மையத்துல இருந்து எப்படி கோடு போட்டாலும் வரக்கூடிய அளவுதான் என்னது? ரேடியஸ். அப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன இதோட மையம் எது? இதுதான். ரெண்டு பேருக்குமே மையம் இதுதான். அதே பெரிய கோலம்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கும் ஆரம். அப்ப கேபிட்டல் R = 40 சென்டிமீட்டர். இந்த சின்ன இது இருக்கு இல்லையா? அதோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆர்னு வச்சுக்கலாம். இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கிண்ணத்தோட மொத்த புறப்பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ப இந்த கிண்ணத்தோட மொத்த பரப்பளவையும் கண்டுபிடிக்கணும்னா எதோட பரப்பளவுலாம் வேணும்? வெளியே இருக்கக்கூடிய இந்த பெரிய கோலம் மாதிரி ஷேப்ல இருக்கு பாத்தீங்களா? சோ இதோட இது என்ன வேணும்? இதோட இதோட என்ன வேணும்? இதோட வலைபரப்பு வேணும். இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த குட்டி சர்க்கிள் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? சோ இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேணும். அதுக்கப்புறம் இந்த ரிங்கு. சோ ரிங்குங்கிறது என்ன அப்படின்னு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க இந்த இடம். இதுவும் பாத்தீங்கன்னா இந்த காலி இடம் இருக்கு இல்லையா? சோ இந்த இடம். சோ இந்த காலி இடம், இந்த நான் அந்த ஷேட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? சோ இந்த இடத்தோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இந்த இடத்தோட ஒரு ஏரியாவும் வேணும். ஓகேவா? சோ இந்த இடத்தோட
ஏரியாவும் வேணும். ஓகேவா? சோ புரியுதா நான் வரைஞ்சிருக்க படம்? ஃபர்ஸ்ட் அந்த பெரிய சர்க்கிளுக்கான கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பாருங்க. ஓகே, சோ அதுக்கு என்ன வரும் உங்களுக்கு? 2 பை ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்ப அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும்? 2 பை இன்ட்டு 40 ஸ்கொயர்னு கிடைக்கும். 40 ஸ்கொயர் எத்தனை? 4 ஸ்கொயர் 16, 16 2 32, 3200 பைன்னு கிடைக்கும். அடுத்து இதுக்கான கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, சோ இந்த பெரிய வட்டத்தை முடிச்சாச்சு. உள்ள சின்ன வட்டம் அதோடது பாத்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 35. அப்ப 2 பை ஆர் ஸ்கொயர் போடும்போது உங்களுக்கு என்ன வரும்? 2 பை இன்ட்டு 35 ஸ்கொயர்னு கிடைக்கும். 35 ஸ்கொயரோட வேல்யூ ஏற்கனவே வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிக்க சொல்லியிருப்பேன். அது வந்து 1225. சோ இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 1000 வந்து 2000 மாறும், 200 400 மாறும், இது வந்து 50 மாறும். அப்ப 2450 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, இந்த ரிங் இருக்கு இல்லையா, இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். நான் இங்க ஷேட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இதுதான் என்னது? அந்த வளைவு. அந்த ரிங் வந்து என்ன வடிவத்துல இருக்கு உங்களுக்கு? அது வந்து ஒரு வட்ட வடிவத்துல இருக்கு அந்த ரிங். ஓகேவா? சோ அப்ப அந்த ரிங்கோட ஏரியா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதோட ஏரியாலாம் வரும்? எதோட ஏரியா? அந்த பெரிய இப்போ அந்த ரிங் மட்டும் அப்படிங்கும்போது இங்க உள்ள ஒரு இது இருந்துச்சு, வெளியில ஒரு இது இருந்துச்சு. சோ இந்த வளைவோடது மட்டும் தான் நாம கண்டுபிடிக்க போறோம். இந்த இருக்கு பாருங்க, இங்க நான் ஷேட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? சோ இதோடது மட்டும் வேணும். அதோட ஏரியா மட்டும் வேணும்னா இந்த பெரிய சர்க்கிளோட ஏரியால இருந்து இந்த சின்ன சர்க்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணோம்னா இந்த ரிங்கோட ஏரியா கிடைச்சிருமா? அப்போ ரிங்கோட ஏரியா இல்லைன்னா ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ரிங்னு போடுங்க. ஓகே, சோ ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ரிங். அந்த ரிங்கோட ஏரியா வந்து உங்களுக்கு என்ன வரும்? அப்போ இது சர்க்குலர் ரிங். அப்போ பை இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்னு வருமா? அப்போ அந்த பெரிய வட்டத்துல இருந்து சின்ன வட்டத்தை கழிக்கணும். ஓகே, பெரிய வட்டத்துல இருந்து சின்ன வட்டத்தை கழிச்சீங்க அப்படின்னா இந்த ரிங்கோட ஏரியா வந்து கிடைச்சிரும். அப்போ பெரிய வட்டத்துக்கானது பாத்தீங்க அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். சின்ன வட்டத்துக்கானது பாத்தீங்கன்னா பை இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே, சோ இங்க பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது என்னன்னா இவ்ளோ பெருசுக்கு அந்த கிண்ணம் இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதே இது இந்த 35 ஸ்கொயர் 2 பை 35 ஸ்கொயர் போட்டிருக்கிறது எதுனா உள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன வட்டம் இருக்கு இல்லையா? அந்த அரைக்கோளத்தோட வளைபரப்பு. இப்போ நான் கண்டுபிடிக்க போறது என்னன்னா இந்த ரிங்கோட ஏரியா. சோ அந்த படத்தை நீங்க பிரிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு தெளிவா புரியும். ஏன்னா அது புரியலைன்னா இந்த படத்துல ஏன் இத்தனை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்குங்கிறது புரியாது. ஒரு கிண்ணம் வந்து இப்படி இருக்கு. அரைக்கோள வடிவத்துல வந்து இருக்கு. ஓகேவா? சோ இந்த கிண்ணத்துல என்னெல்லாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வெளிப்புற இதை மட்டும் எடுத்துட்டு போறோம். ஓகேவா? சோ இந்த வெளிப்புற இதை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு போறோம். இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா? சோ இது. சோ இந்த இதை மட்டும் தனியா எடுத்துட்டு வந்து இந்த அரைக்கோளத்தோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா இந்த வட்டத்தை மட்டும் எடுங்க. எடுத்துட்டு இந்த வெளிப்புற பகுதி இருக்கு பாத்தீங்களா? இந்த இதான் ரிங். ஓகேவா? சோ இந்த இடத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கும். ஓகே, அந்த வெளிப்புற நான் ஷேட் பண்ணிருக்கிறதோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு ரேடியஸ் எதுவுமே எனக்கு குடுக்கல. இங்க இருந்து எவ்வளவு தூரம்னு எனக்கு குடுக்கல. இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரை எவ்வளோ ரேடியஸ்ன்னு எனக்கு குடுக்கல படத்துல. இந்த படத்துல எனக்கு என்ன குடுத்திருக்காங்க? இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரை ரேடியஸ் குடுத்திருக்காங்க. இதுல இருந்து இது வரை ரேடியஸ் குடுத்திருக்காங்க. ஆனா இதுக்கான ரேடியஸ் எனக்கு தெரியாது. அப்ப இதோட பரப்பளவுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பெரிய வட்டத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சு, அதுல இருந்து இந்த சின்ன வட்டத்தோட பரப்பளவை மைனஸ் பண்ணேன்னா, நான் இங்க ஷேட் பண்ணியிருக்க இடத்தோட பரப்பளவு கிடைச்சிருமா? சோ அதுதான் இங்க பண்ண போறேன். ஓகேவா? சோ கான்செப்ட் புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரிங்கோட ஏரியா அப்படிங்கும்போது வெறுமனே இதுக்கு மட்டும்னா பை ஆர் ஸ்கொயர்னு போட்டுருவேன். ஆனா இதுக்கு மட்டும்ங்கும்போது எனக்கு ரேடியஸ் தெரியாது. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா பெரிய வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க போறேன். பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் சின்ன வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க போறேன். பை இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர். பைய பொதுவா எடுத்தா பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு கிடைக்குமா? சோ இப்போ இதுல இருந்து பை இன்ட்டு கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்னது? பெரிய வட்டத்தோட ரேடியஸ் 40. சோ 40 ஸ்கொயர் மைனஸ் சின்ன வட்டம் 35 ஸ்கொயர். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? பை இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. அப்ப ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி போடும்போது ஏ பிளஸ் பிங்கும் போது 40 பிளஸ் 35. புரியுதா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ 40 ஸ்கொயர் மைனஸ் 35 ஸ்கொயரை 40 பிளஸ் 35 இன்ட்டு 40 மைனஸ் 35ன்னு எழுதலாம். 40 பிளஸ் 35ங்கிறது 75. 40 மைனஸ் 35ங்கிறது 5. 75 இன்ட்டு 5 உங்களுக்கு என்ன வரும்? 375. அப்ப இதோட வேல்யூ என்ன வரும்? 375 பை. இப்ப கிண்ணத்தோட மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கலாமா? மொத்த பரப்பளவுங்கிறது யாரு? அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து எது? அந்த பெரிய அரைக்கோளத்தோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா.
சின்ன அரைக்கோளத்தோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அந்த ரிங்கோட பரப்பளவு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 3200 பை 2450 பை கடைசியா கண்டுபிடிச்சா 375 பை. ஓகேவா? ஸோ எல்லாத்துலயுமே பை இருக்கு, அதை பொதுவா போட்டுடலாம். இப்ப ஆட் பண்ணா 5. ஸோ அதுக்கடுத்து வேற என்ன வரும்? 7 5 12. ஸோ 7 5 12க்கு 2, மீதி 1. மீதி 1. ஸோ தெளிவா எழுதிக்கிறேன். 3200 2 450 375. ஸோ 5 7 5 12 8 8 2 10க்கு 0 5 1 6 6025 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் என்னன்னா அந்த கிண்ணத்தோட மொத்த பரப்பளவு 6025ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனாலதான் இந்த ஒரு கொஸ்டினே உங்க ஒரு கிட்டத்தட்ட 8 மினிட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பட் எக்ஸாம்ல பார்த்ததுமே ஈஸியா உங்களுக்கு ஒரு இமேஜின் பண்ணிருவீங்க. என்ன பண்ணுவீங்க? இது பெரிய கோளம், இது வந்து சின்ன கோளம், அப்ப ரெண்டுக்குள்ள கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கப்புறம் ரிங்கோட ஏரியா. அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ அதே கொஸ்டின் தான் திருப்பியும் காப்பி பண்ணிருக்காங்களா? By interchanging which two signs the equation will be correct. ஓகேவா? ஸோ எந்த ரெண்டு சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டா வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 6 டிவைடட் பை 11 பிளஸ் 87 இன்ட்டு 3, ஃபைனல் ஆன்சர் 89 வரணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டிவைடட் பையையும் பிளஸ்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போ டிவைடட் பையை தூக்கி இங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க போடும்போது 11 டிவைடட் பை 87 ஹோலா டிவைட் ஆகுமா? ஆகாது. இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, பிளஸ்ஸையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ பிளஸ்ஸையும் மைனஸையும் இங்க மைனஸ் போடுதீங்க, இங்க வந்து பிளஸ் போடுதீங்க. ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரணும்? 89 வரணும். இங்க 87யும் 3யும் மல்டிப்ளை பண்ணும்போதே ஒரு பெரிய வேல்யூ வரும். அப்போ ஓவராலா ஃபைனல் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்லயா வரும்? வராது. அதுவும் இல்லாம 6 டிவைடட் பை 11ங்கிறது பாத்தீங்கன்னா ஹோலா டிவைட் ஆகாது. அப்ப கண்டிப்பா இந்த வகுத்தல எங்கேயாவது இடம் மாத்தி ஆகணும். அதனாலேயே நாம இத என்ன பண்ணிரலாம்? எலிமினேட் பண்ணிரலாம். அப்போ வகுத்தல் வச்சு இது வந்திருக்கு. கிராஸையும் டிவைடட் பையையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ கிராஸையும் டிவைடட் பையையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ கிராஸ் எங்க இருக்கு? இந்த இருக்கு கிராஸ். ஸோ கிராஸை தூக்கி இங்க போடுங்க. 6 இன்ட்டு 11 பிளஸ் 87 டிவைடட் பை 3. ஓகே, ஸோ கிராஸையும் டிவைடட் பையையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். மைனஸ் 6. இப்போ என்ன இருக்கும்? 11 6 66 பிளஸ் 1 3 3 2 3 6 9 3 27 29 மைனஸ் 6. 66ல 6 போச்சுன்னா 60. 60 பிளஸ் 29 89. ஓகேவா? ஸோ 89 வந்துருச்சு. அப்ப இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை பார்த்ததுமே ஈஸியா என்ன பண்ணிரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலுமே இந்த டிவைடட் பை இருக்கு இல்லையா, இதை தான் இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா 6 பை 11 11 வந்து 6 டிவைட் பண்ணுமா? ஹோலா டிவைட் பண்ணாது. அப்ப நாம என்ன பண்ணலாம்? டிவைட் கூட எதை இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும்னு பாருங்க. அப்ப டிவைடட் பைய எங்க தூக்கி போட சொல்றாங்க? இந்த பிளஸ் இருக்க இடத்துல போட சொல்றாங்க. இங்க தூக்கி டிவைடட் பை போட்டாலும் 11 டிவைடட் பை 87 கிடைக்கும். ஹோலா டிவைட் ஆகுமா? ஆகாது. எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பிளஸ்ஸையும் மைனஸையும் இது வேண்டவே வேண்டாம். ஏன்னா எனக்கு டிவைடட் பையை தான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ கிராஸையும் டிவைடட் பையை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது பெர்ஃபெக்டா வருது. இப்ப இந்த ஆப்ஷன் பாருங்களேன், மைனஸையும் டிவைடட் பையையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ டிவைடட் பை இங்க போட்டீங்கன்னா 3 பை 6ன்னு கிடைக்கும். ஸோ 87 இன்ட்டு 3 டிவைடட் பை 6. ஸோ இப்போ 87 ஆட் நம்பர், கீழே இருக்கிறது ஈவன் நம்பர். ஸோ பாயிண்ட்ல வரும். அதை வச்சு இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு ஃபைனலா எது வருமோ அதை மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, a shopkeeper bought 240 chocolate at 9 per dozen. If he sold all of them at rupees 1 each, what was his profit %? ஒரு கடைக்காரர் 240 சாக்லேட்டுகளை ஒரு டசனுக்கு ரூபாய் 9 விலையில் வாங்கினார். அவர் அனைத்தையும் தலா ஒன்றுக்கு விற்றால் அவருடைய லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு டஜன் சாக்லேட்டோட விலை எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டஜனோடது 9 ரூபாய். ஓகேவா? ஸோ 9 ரூபாய். இப்போ ஒரு டஜன் 9 ரூபாய். ஒரு டஜன்னா எத்தனை இருக்கும்? அதுல 12 இருக்கும். ஓகேவா? ஸோ 12 பீஸ் இருக்கும். 12 சாக்லேட் இருக்கும். 12 சாக்லேட்டோட விலை 9 ரூபாய். அப்போ ஒரு சாக்லேட்டோட விலை என்ன வரும்? 9 டிவைடட் பை 12. 3 3 9 4 3 12. அப்ப 3/4ன்னா என்னது? முக்கால் ரூபாய். முக்கால் ரூபாய்னா எவ்வளவு? 0.75 75 பைசா. ஓகே, கட் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு சாக்லேட்டோட உண்மையான விலை எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட் பிரைஸ் வந்து 0.75. அந்த ஒரு சாக்லேட்டை எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாரு? ஆனா 1 ரூபாய்க்கு விற்கிறாரு. 0.75 முக்கால் ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபாய்க்கு விற்கிறாரு. செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 1 ரூபாய். முக்கால் ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபாய்க்கு வித்தாருன்னா லாபமா நஷ்டமா? லாபம் தானே. அப்ப லாபம் எவ்வளவு?
4 நாள் லாபம் அப்படிதானே. 0.25 வந்து லாபமா இருக்கும். காஸ்ட் பிரைஸ் வந்து 0.75. உங்களுக்கு இந்த புள்ளி வச்சு பாக்குறது கஷ்டமா இருந்துச்சுன்னா ரெண்டையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 75 rupees, செல்லிங் பிரைஸ் வந்து 100ன்னு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? லாபம் வந்து பாத்தீங்கன்னா 100 மைனஸ் 75 25ன்னு வரும். இந்த மாதிரி வச்சும் நீங்க கால்குலேட் பண்ணலாம். இல்ல பாயிண்டா வச்சுனாலும் கால்குலேட் பண்ணலாம். உங்களோட விஷ் தான். உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.75 எவ்வளவு வரும்? ₹1/4 லாபம் வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ லாப சதவீதம் உங்களுக்கு என்ன வரும்? காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 0.75. ஓகே, சோ 0.75 அதை கீழே போடுங்க. ப்ராஃபிட் எவ்வளவு? 0.25 மேல போடுங்க. சதவீதம்ங்கிறதுனால 100 போடுங்க. 2 டிஜிட் இருக்கா? இங்கேயும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. புள்ளி புள்ளி கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 25 25, 3 25 75, 100/3. நம்ம இல்லைன்னா 1/3%, 1/3 நம்ம எப்படி எழுதலாம்? டிவைட் பண்ணி 33.1/3% எழுதலாம். அப்படிதானே? அப்போ 33.1/3ங்கிறது ஆப்ஷன் சி. இல்லைன்னா 100/3 டிவைட் பண்ணுங்க. இதே தான் வரும் உங்களுக்கு. இல்ல நான் இப்படி சொன்ன மாதிரி வச்சு கால்குலேட் பண்றது ஈஸியா இருந்தா இப்படினாலும் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது ப்ராஃபிட் ₹25 வரும். காஸ்ட் பிரைஸ் ₹75 இருக்கு. சோ பெர்சன்டேஜ்ங்கிறதுனால 100. சோ எத்தனை தடவை போகும்? 3 டைம்ஸ் போகும். 100/3 33 33 1/3% கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எல்லாரும் 33 1/3க்கு பதிலா 33.33%ன்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த 1/3 வந்து எப்படி எழுதலாம்? 0.33ன்னு எழுதலாம். 33 கூட இந்த 0.3 ஆட் பண்ணும்போது 33.33%ன்னு கிடைக்கும். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸ் should be given to all unemployed youth of our country. ஓகேவா? சோ இதுதான் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட். சோ வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வந்து சம் அலோவன்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு பென்ஷன் எல்லாம் கொடுப்பாங்களா, அது மாதிரி இவங்களுக்கு ஒரு அலோவன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா வேலை இல்லை அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு பினான்சியலா ஏதாவது தேவைப்படும். அப்படிதானே? சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்கலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் should be given to all unemployed youth of our country. இதுதான் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட். இதுக்கான அசம்ஷன் எதுக்காக இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is unemployed youth in our country who need monetary support. ஓகேவா? சோ வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு மானிட்டரி சப்போர்ட் தேவைப்படுது. ஒரு பண உதவி, ஒரு பணத்தால ஒரு சப்போர்ட் வந்து தேவைப்படுது. அதனால குடுக்கலாம். உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி குடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுக்குறாங்க. திடீர்னு ஒரு மீட்டிங் போடுறாங்க. வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அலவன்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னா, அந்த முடிவுக்கு வர்றதுக்கு எது காரணமா இருந்திருக்கும்? எது காரணமா இருந்திருக்கும்? அந்த வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அப்படிதானே? சோ பணம் இருந்தாலே பாத்தீங்கன்னா, ஒரு 99% ப்ராப்ளத்த இந்த உலகத்துல சால்வ் பண்ணிரலாம். அப்படிதானே? அப்போ ஒரு மானிட்டரி சப்போர்ட் இருந்தா அவங்க இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க? தெளிவா உட்கார்ந்து அடுத்த லெவலுக்கு யோசிப்பாங்க. ஓகே. அப்ப அந்த மானிட்டரி சப்போர்ட் தேவைப்படுது. அதனால இத கொண்டு வரலாம். சோ இது கரெக்ட்டா இருக்கும். The government has sufficient funds to provide allowance to all unemployed youth. சோ கவர்மெண்ட் கிட்ட எல்லார்கிட்டயும் குடுக்குறதுக்கு காசு இருக்கு. எல்லாருக்கும் குடுக்குறதுக்கு காசு இருக்குன்னு சொல்றாங்க. சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்குன்னு. சோ இத வந்து நம்மளால சொல்ல முடியாது இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து. ஓகேவா? அப்ப இத நாம என்ன பண்ணிரலாம்? எலிமினேட் பண்ணிரலாம். அப்போ 1வது அசம்ப்ஷன் மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா? சோ இங்க பாருங்க. நமது நாட்டின் அனைத்து வேலையில்லாத இளைஞர்களுக்கும் வேலையில்லா உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும். அனுமானம் பாருங்க. பண உதவி தேவைப்படும் வேலையற்ற இளைஞர்கள் நம் நாட்டில் உள்ளனர். அப்படிதானே? இப்போ வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைப்படும்? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் தேவைப்படக்கூடிய உதவியே பண உதவியா தான் இருக்கும். நமக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும். அப்படிதானே? அப்போ இது கரெக்ட்டான அசம்ப்ஷனா இருக்கும். சோ இது இருக்கிறதுனால தான் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த டெசிஷன் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அலவன்ஸ் மாதிரி குடுக்கலான்ட்டு. அனைத்து வேலையற்ற இளைஞர்களுக்கும் உதவித்தொகை வழங்குவதற்கு அரசிடம் போதிய நிதி உள்ளது. இத வந்து நம்மளால சொல்ல முடியாது. அரசு கிட்ட நெறைய பணம் இருக்கிறதுனால தான் அவங்க அலவன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஓகேவா? இப்போ கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒண்ணு கொண்டு வராங்கன்னா, அவங்க கிட்ட நெறைய காசு இருக்குன்னு கிடையாது. மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க. அதுதான். ஓகேவா? சோ அது ஒரு உதவியா தான் இருக்குமே தவிர, நெறைய காசு இருக்கு. அப்ப யாருனாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுக்க மாட்டாங்க. அப்போ ஒன்லி ஒன் இஸ் இம்ப்ளிசிட். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ டைரக்ஷன்ல உள்ள கொஸ்டின். சுனிதா வாக்ஸ் 24 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஓகே. சோ இது டைரக்ஷன்ல உள்ள கொஸ்டின். இந்த கொஸ்டின வந்து வரி வரியா ரீட் பண்ணி டயகிராம் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிரலாம். ஓகே. சோ சுனிதான்னு ஒரு பொண்ணு இருக்கா. ஃபர்ஸ்ட் 24 கிலோமீட்டர் என்ன பண்றா? மேற்கு நோக்கி நடக்கிறா. சோ வெஸ்ட். அப்படிதானே? சோ வெஸ்ட்ங்கும்போது இப்படி வரும். சோ நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகே. அப்போ மேற்கு நோக்கி 24 கிலோமீட்டர் நடந்து போயிட்டா. அடுத்து என்ன பண்றா? She turns right and walks another 24 kilometer.
வலது பக்கமா திரும்புறா. வலது பக்கங்கும் போது இது. சோ அப்போ இன்னொரு 24 கிலோமீட்டர் நடந்து போறா. வலதுபுறம் திரும்பி மேலும் 24 கிலோமீட்டர் நடக்கிறாள். அடுத்து பாருங்க, மீண்டும் வலப்புறம் திரும்பி மேலும் 28 கிலோமீட்டர் நடக்கிறாள். அப்ப இங்க போயிட்டு she turns right and walks another 28 kilometer. So இங்க போனதுக்கு அப்புறம் இன்னொரு 28 போறா. அப்ப இங்க இருந்து இங்க வர ஒரு 24 போயிருப்பா. அதுக்கடுத்து ஒரு 4 போனான்னா என்னவாயிரும்? 28 ஆயிரும். அவள் ஆரம்ப புள்ளியிலிருந்து எந்த திசையில் இருக்கிறாள்? ஆரம்ப புள்ளி எது? இங்க இருந்து தானே ஆரம்பிச்சா. அப்ப இங்க இருந்து இது என்ன டைரக்ஷன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. which direction she from her starting point. ஓகே, இதுதான் அவ ஆரம்பிச்ச இடம். இங்க இருந்து என்ன டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். இங்க ஒரு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட். அப்ப இங்கதான் இருக்கா அவ. இங்க இருந்து இந்த இடத்துல இருக்கா. ஓகே, அப்ப இந்த இதுக்கு என்னது? இது நார்த்து. என்ன சொல்லுவோம்? இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நார்த்து. மாத்தி போட்டேனா? ஸோ நார்த்து சவுத்து. கரெக்ட் சொல்லும் போது கரெக்டா சொல்லிட்டு இதுல எழுதும் போது தப்பா எழுதிட்டேன். ஸோ நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட். அப்ப இந்த இடத்துல தானே. அப்ப இங்க என்ன வரும்? நார்த் ஈஸ்டா. இது என்ன டைரக்ஷன்? நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகே, இதை எப்படி எழுதுவோம்? நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட். இது நார்த் ஈஸ்ட், இது சவுத் ஈஸ்ட், இது சவுத் வெஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் வெஸ்ட்னு கிடைக்கும். அவ இந்த இடத்துல தானே இருக்கிறா. அப்ப இங்க இருந்து பார்த்தா அவ என்ன இடத்துல இருப்பா? நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருப்பா. நார்த் ஈஸ்ட்ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இங்க பாருங்க, சிலாஜிசம்ல உள்ள கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? சம் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள். சோ ஃப்ரூட்டும் வெஜிடபிளும் ஒண்ணு தொட்டுட்டு இருக்க மாதிரி வரையணும். சம் வெஜிடபிள்ஸ் ஆர் நாட் எடிபிள். ஓகேவா? அப்போ சம் வெஜிடபிள், வெஜிடபிளோட கொஞ்சம் பார்ட் வந்து என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா எடிபிள் கிடையாது. ஓகே, கன்க்ளூஷன் பாருங்க. சம் ஃப்ரூட்ஸ் ஆர் நாட் எடிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஃப்ரூட்ஸ் ஆர் நாட் எடிபிள். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து நாட் எடிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சில ஃப்ரூட்ஸ் வந்து எடிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரூட்ஸோட சம் பார்ட் வந்து எங்க இருக்கு? வெஜிடபிள்ல தான் இருக்கு. வெஜிடபிள்ல தான் ஃப்ரூட்ஸோட சம் பார்ட் இருக்கு. வெஜிடபிளோட சம் பார்ட் தான் என்ன கிடையாதுன்னா எடிபிள் கிடையாது. ஆனா இங்க வந்து சம் ஃப்ரூட்ஸ் ஆர் நாட் எடிபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ஃபாலோ ஆகல. புரியுதா இந்த படத்துல? சோ ஃப்ரூட்டோட பார்ட் வந்து எங்க இருக்கு? வெஜிடபிள்ல இருக்கு. வெஜிடபிளோட இந்த இடம் மட்டும்தான் என்ன கிடையாது? எடிபிள் கிடையாது. ஓகேவா? சோ அப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து எடிபிளை பத்தி நம்ம பேசவே இல்லை. இந்த வெஜிடபிளோட இந்த ஏரியா வந்து அப்ப என்னவா இருக்கும்? எடிபிளா இருக்கும். அப்படிதானே? படத்தை நான் இன்னொரு டைம் வரைகிறேன், நல்லா பாருங்க. இப்ப என்ன சொல்லியிருந்தாங்க? சம் ஃப்ரூட் வந்து வெஜிடபிள். ஃப்ரூட்டும் வெஜிடபிளும் ஒண்ணு தொட்டுட்டு இருக்கணும். சம் வெஜிடபிளோட இந்த பார்ட் வந்து என்ன கிடையாதுன்னா எடிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. வெஜிடபிளோட இந்த பார்ட் தான் எடிபிள் கிடையாது. அப்ப இந்த பார்ட் எல்லாமே என்னவா இருக்கும்? எடிபிளா இருக்கும். ஓகேவா? சம் ஃப்ரூட்ஸ் ஆர் நாட் எடிபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பார்ட் ஃப்ரூட்டோட எல்லா பார்ட்டுமே பாருங்க தனியா தான் இருக்கு. எடிபிள் கூட வந்து எந்த இதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? சோ அதனால சம் ஃப்ரூட்ஸ் ஆர் நாட் எடிபிள்ங்கிறது தப்பு. பாருங்க, ஃப்ரூட்டோட கொஞ்சம் பார்ட் இந்த வெஜிடபிள்ல இருக்கு. இது எடிபிளா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ இப்போ சம் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்னு சொல்லியிருக்காங்க. சம் வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட். கரெக்ட் தானே? வெஜிடபிளும் ஃப்ரூட்டும் ஒண்ணு தொட்டுட்டு இருக்காங்க. சோ இப்போ ரெண்டாவது இது ஃபாலோ ஆகுது. இப்போ இதே படத்தை பாத்தீங்கன்னா ஆல் ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள்னு கொடுத்திருக்காங்க. ஆல் ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள், சம் வெஜிடபிள் ஆர் நாட் எடிபிள் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சம் ஃப்ரூட் ஆர் நாட் எடிபிள் நாம சொல்லலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா நாம இந்த கன்க்ளூஷனை சொல்லலாம். அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, சில காய்கறிகள் சில பழங்கள் காய்கறிகள், சில பழம் வந்து காய்கறிகள், அடுத்து சில காய்கறிகள் உண்ண முடியாதவை. அப்ப இந்த பார்ட் வந்து எதுல வந்துரும்? உங்களுக்கு நாட் எடிபிள்ல வந்துரும். ஓகே, சில பழங்கள் உண்ணக்கூடியவை அல்லன்னு சொல்லியிருக்காங்க. பழங்கள் வந்து இந்த இடத்தை தான் ஆக்குபை பண்ணிருக்கு. காய்கறி கூட இந்த கிடையாது, அதாவது நாட்டுங்கிற இடத்தை ஆக்குபை பண்ணல. அப்ப இது வந்து ஃபாலோ ஆகல. சில காய்கறிகள் பழங்கள், அப்ப காய்கறியும் பழமும் ஒண்ணு தொட்டுட்டு இருக்கணும். சோ நமக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, சில பழம் காய்கறியா இருந்துச்சுன்னா சில காய்கறி வந்து பழமா இருக்கும். அப்ப ஆப்ஷன் 2 வந்து ஃபாலோ ஆகுது. சோ கன்க்ளூஷன் 2 இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. டிட்ங்கிறத இந்த மாதிரி எழுதுவோம். டியர் அப்படிங்கிறத 4518ன்னு எழுதுவோம். பென்ட்ங்கிறத நாங்க இப்படி எழுதுவோம். அப்போ ஃபாருங்கிறத எப்படி எழுதுவீங்க? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ டிட்ங்கிறத எப்படி எழுதலாம்? டிஐடி டிட். இதுக்கானது வந்து 494.
ஸோ 494. அடுத்து டியர்ங்கிறத டிஇஏஆர். டியர்ங்கிறத பார்த்தீங்கன்னா டி வந்து ஏபிசிடியில் 4வது இடத்துல இருக்கும், இ வந்து 5வது இடத்துல இருக்கும், ஆர் வந்து 1வது இடத்துல இருக்கும், சாரி ஏ வந்து 1வது இடத்துல இருக்கும், ஆர் வந்து 18வது இடத்துல இருக்கும். அப்படி தெரியலன்னா ஏல இருந்து இசட் வரை எழுதி நம்பர் போட்டுக்கோங்க. ஆர் வந்து 18வது இடத்துல இருக்கும். ஆனா ஆருக்கு அவங்க கொடுத்துருக்கிறது வெறும் 8 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 18 1 × 8ன்னு போட்டு 8ன்னு எழுதியிருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ பென்ட் அதே மாதிரி பாருங்க, பிஇஎன்டி. ஓகே. ஸோ பி வந்து 2வது இடத்துல இருக்கும், இ வந்து 5வது இடம், என் வந்து 14வது இடத்துல இருக்கும். 14 வந்து 1 × 4 4ன்னு போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ 4 போட்டிருக்காங்களா. டி டி வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும்னா 20வது இடத்துல இருக்கும். ஸோ 2 × 0 0. ஓகே. இப்போ அதே மாதிரி ஃபார் எழுதணும். FOR. எஃப் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும், 6வது இடத்துல இருக்கும். ஓ வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும், 15வது இடத்துல இருக்கும். அப்படிதானே. அப்ப 15 எப்படி எழுதலாம், 1 × 5ன்னு எழுதி 5ன்னு போடலாம். ஆர் வந்து 18வது இடத்துல இருக்கும். 18 1 × 8ன்னு போட்டு 8ன்னு போடலாம். அப்ப 658ன்னு வரும். 658ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே. ஸோ எந்த இடத்துல இருக்கோ அந்த நம்பரை அப்படியே எழுதணும். அது இரட்டைப்படை எண்ணா வந்துச்சுன்னா அதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகே. ஸோ இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நாம கொடுத்த கிளாஸஸை நீங்க கரெக்டா பார்க்கல அப்படின்னா யூடியூபோட பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அதுல பாத்துருங்க. ஸோ இந்த கோர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணியிருப்போம். சப்போஸ் இப்பதான் நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. எனக்கு ஒரு ஃபுல் கைடன்ஸ் இருந்தா நான் வந்து கரெக்ட்டா படிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணியிருப்போம். ஒன்ஸ் நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுமே நீங்க வந்து இந்த இந்த ஒரு கோர்ஸை யூஸ் பண்ணியே என்ன பண்ணிக்கலாம்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1999. ஸோ இதுல எல்லா எக்ஸாமும் கவர் ஆகுறதுனால இதோட வேலிடிட்டி வந்து நம்ம லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் டில ஒரு அசிஸ்டண்டா உள்ள போறீங்க. உள்ள வரக்கூடிய ஜிடிசி எக்ஸாம் நான் படிக்கணும். இல்ல அதுக்கப்புறம் நான் எஸ்எஸ்சியோட சிஜிஎல் படிக்க போறேன், சிஹெச்எஸ்எல் படிக்க போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணியே நீங்க படிச்சுக்கலாம். அதனாலதான் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். இதுல எப்படி ஜாயின் பண்ணணும்னா நம்ம டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லைஃப் டைம் வேலிடிட்டி கிளாஸஸ் எல்லாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதை எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க குரூப் டிக்காக ஜாயின் பண்றீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே உங்களுக்கு குரூப் டிக்குன்னு ஒரு பேட்ச் கொடுத்துருப்போம். என்டிபிசிக்காண்டி ஜாயின் பண்றீங்கன்னா என்டிபிசிக்குன்னு ஒரு பேட்ச் கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ இந்த பேட்சஸ்ல இருக்க கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எவ்ரி வீக் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். ஸோ இதையும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை மட்டும் படிச்சாலே போதும். கண்டிப்பா உங்களால குரூப் டி, என்டிபிசி, ரயில்வேல வரக்கூடிய எக்ஸாம், எஸ்எஸ்சியோட எக்ஸாம்ஸ், பேங்க் பிஓ அண்ட் கிளர்க் எல்லா எக்ஸாமுமே உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஃபீஸ் வந்து 1999. லைஃப் டைம் வேலிடிட்டி. ஜாயினிங் ப்ரொசீஜர் என்னன்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிருங்க. ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல 2500 இருக்கும். அதனாலதான் ஜிபே பண்ண சொல்றோம். ஓகேவா? சப்போஸ் நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன், எனக்கு என்டிபிசிக்கு டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 499. இல்ல மேம் நான் எல்லாம் படிச்சிட்டேன் பட் கரண்ட் அஃபேர்ல தான் வீக்கா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. ஸோ எல்லாமே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி சயின்ஸ் மட்டும் நான் வீக்கா இருக்கேன், எனக்கு அந்த கிளாஸ் மட்டும் போதும்னா அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸுக்கு நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.